ஹாய்ங்க. நம்ம கருவாடு வாங்கிட்டு வந்தோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா செதில் மணல் இதெல்லாமே இருக்கும். அது எப்படி ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். அது நம்ம என்ன தான் சுடுதண்ணி வச்சு கலக்குனாலும் இந்த மாதிரி கருவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா செதில் குட்டி குட்டி செதில் மணல் எல்லாமே இருக்கும். அது வாயில் வந்து கடிபட்டுட்டே இருக்கும், சாப்பிட்றக்கே நல்லா இருக்காது. அது எப்படி க்ளீன் பண்ணலான்னா ஈஸியான ஒரு வழி. இப்போ நம்ம என்ன நம்ம கருவாடு வறுக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கோமோ அதில் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்த்த வேண்டாம். அதை அப்படியே சும்மா வறுத்தா போதும். சும்மா ஹீட் ஆகிற அளவுக்கு வறுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற மணல் வந்து ஹீட் ஆயிரும். ஹீட் ஆச்சுன்னா அந்த மணல் வந்து உதிர்ந்துடும். அப்படியே நல்லா வறுத்துடணும். கருகாமல் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டோம் அப்படின்னா மணல் ஃபுல்லாக நல்லா பொறுன்னு ஆயிரும். மணல் அந்த சேதுலலாம் நல்லா வறுபட்டு பொதுன்னு ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு கிளாத்தில் வந்து இதை கொட்டி அப்படி துணி துவைப்போல் அந்த மாதிரி சும்மா 2-3 டைம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு மாதிரி தட்டணும். ரொம்ப ஸ்பீடாக தட்டாமல் ஸ்லோவாக ஒரு 2-3 டைம் தட்டினீங்கன்னா தட்டி எடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். பாதி கருவாடு தட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்துடும். நம்ம தட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இது க்ளீன் பண்ண கருவாடு. இன்னும் கொஞ்சம் வறுக்கறதுக்கு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். நிறையா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வறுத்து இந்த மாதிரி தட்டினது. இதுலேருந்து டஸ்ட்டு தான் இதெல்லாமே. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது தட்டினதுக்கப்புறம் கிடச்சது அந்த செதில் இதெல்லாம் வந்து கத்தி வச்சு சுரண்ட மாதிரி எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் இருக்கிற மணலெல்லாம் கூட உதிர்ந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணியில் போட்டு அலசிட்டு குழம்போ வறுவலவோ தொக்கோ ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். இது இந்த கிளாத்தில் வறுத்தோம் இல்லையா, வறுத்துட்டு இந்த மாதிரி கிளாத்தில் எங்களுக்கு எந்த கிளாத்து அதான் காட்டன் கிளாத்தாக இருக்கணும். அதில் போட்டு நல்லா இப்படி மடிச்சிடணும். இப்படி மடிச்சுட்டு அதை போட்டு சும்மா அப்படி 2 தப்பி எடுத்தோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக ஹீட்டாக இருக்கிறனால அந்த மணல் டஸ்ட்டு எல்லாமே நல்லா கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கழுகி சமைச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.